கேருபீன்கள் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்த மூடி இருக்குதான். தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு தேவ தூதர்களுடைய பிரசன்னமும் இருக்கும். தேவனுடைய மகிமையை டினோட் பண்றதுக்கு தான் இப்படி ஒரு காரியத்தை சாலமோன் செஞ்சார். அடுத்த வசனம் வாசிங்க. மற்ற கேருபீனும் 10 முழமாய் இருந்தது. சரி. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாய் இருந்தது. ஒரு கேருபீன் 10 முழ உயரமாய் இருந்தது. மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது. சரி. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். சரி, நல்லா கவனிங்க. நான் சொன்ன மாதிரி இதோடைய சட்டை இதோடைய சட்டையை தொடுது, இந்த சட்டை சுவரத்தோடுது, இந்த சட்டை இந்த சுவரத்தோடுது. இதை போன்ற கேருபீன்களை செஞ்சு ராஜா உள்ள வைக்கிறார். சரி, இப்போ 31வது வசனம் வாசிங்க. சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். சரி, இது சந்நிதி ஸ்தானம்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற வழியில இரட்டை கதவுகள்ங்கிறது ஃபோல்டிங் டோர்ஸ் இல்ல. நம்ம ஊர்கள் எல்லாம் சில சமயம் ஃபோல்டிங் டோர்ஸ் இருக்கு, தெரியுதா? அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு போவோம் உள்ள. அது மாதிரி இதுவும் ஃபோல்ட் பண்ண முடியும், இதையும் ஃபோல்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு இரட்டை கதவுகளை செய்யறாங்க. 33. இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். சரி, முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சே, அதுக்கும் இதானா? இங்க ஒரு வாசல் இருக்கும் இல்லையா, இந்த வாசலும் அது போலதான் இருந்துச்சா? இந்த வாசலும் அதே போல் இரட்டை கதவுகள். அந்த கதவுல என்ன பதிச்சிருந்துச்சு அப்படின்னா கேருபீனுடைய படம் இருக்குது, அப்புறம் மலர்ந்த பூக்கள் இருக்குதா. வாசிங்கம்மா 33. இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் 4 பங்காய் இருந்தது. சரி. அதன் 2 கதவுகளும் தேவதாரு பலகையால் செய்யப்பட்டிருந்தது. என்ன பலகையால் செய்யப்பட்டிருந்தது? தேவதாரு பலகையால் செய்யப்பட்டது. சரி, இப்போ 7ஆம் அதிகாரம் 15 எடுத்துக்கோங்க. இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினார். என்ன உண்டு பண்ணினார்? ஆலயத்துல முன்னாடி 2 வெண்கல தூண் காட்டினே, 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினார். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும். எவ்வளவு உயரம்? 18 முழ உயரம். ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூலளவுமாய் இருந்தது. 18 முழ உயரம், 12 முழ ரொம்ப பெருசா இருக்குது. இது ஜஸ்ட் நமக்கு சும்மா ஒரு அனிமேஷன் பண்ண ஒரு பிக்சரா இருக்கனால நம்ம அதை ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். வாசி மாதுல. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். சரி, இது மேல வெண்கல கும்பங்கள் இருந்துச்சு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த மேல லீலி புஷ்பம் போல ஒரு ஃப்ளவர் மாதிரி மேல டெக்கரேஷன் பண்ணி, இதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு தெரிஞ்சுக்க. இதை தெரியாம இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. கொஞ்சமாவது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு தூணுடைய பேர் என்ன, இன்னொரு தூணுடைய பேர் என்ன, அது வெண்கலத்தால செய்யப்பட்டது. மேல வெண்கல கும்பங்கள் இருந்துச்சு, அதுல லீலி புஷ்பம் போல அதில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி, 22வது வசனம் வாசிங்க. தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டது. சரி, லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இப்போ அடுத்து இந்த தேவாலயத்தில் உள்ள அந்த வெளியே காட்டினேன்ல, வெளியே என்ன இருந்துச்சு? வெண்கல தொட்டி, கடல் தொட்டி இருந்துச்சு. வாசிக்கலாம். 7:23 வாசிங்க. வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான். என்ன கடல்? இது ஒரு வெண்கல கடல் அப்படின்னு தொட்டி. இதனுடைய உயரம் அகலெல்லாம் சொல்லியிருக்குது. சும்மா ஜஸ்ட் கேளுங்க இன்னைக்கு. சுற்றிலும் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழம் உயரம். பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் அகலம் எவ்வளவா? 10 முழம், உயரம் 5 முழமும். இது ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல இந்த பிக்சர், ஆனா உயரம் 5 முழம், சுற்றளவு 30 முழ நூலளவுமாய் இருந்தது. ஆலயத்துல வெளிப்பகுதியில இருந்துச்சு இல்லையா, முதல்ல காட்டினேன் இல்லையா வெண்கல தொட்டி. இதனுடைய அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு? சரி, அதன் ஆதாரம் எப்படி இருக்குது? வாசிமா. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கு 10 செய்யப்பட்டிருந்தது. சரி, அது ஒரு டெக்கரேஷன். 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அது எதன் மேல நின்னுச்சு? ஒரு வெண்கல தொட்டி இருந்துச்சு, ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதோடைய பேஸ்ல 12 ரிஷபங்கள், ஒவ்வொரு திசைக்கும் 3 திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு வெண்கல தொட்டி இருந்துச்சு. இதுல தான் சுத்திகரிப்புக்குரிய தண்ணி அதுல ஊற்றி என்ன செய்வாங்களாம்? ஆசாரியர்கள் சுத்திகரிப்பாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, அதுக்கு அடுத்து வெண்கல ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. 27வது வசனம் வாசிங்க. 10 வெண்கல ஆதாரங்களையும் செய்தான். எப்படி வெண்கல ஆதாரங்கள்? ஆலயத்தின் வலது பக்கத்துல 5, ஆலயத்தின் இடது பக்கத்துல 5 செஞ்சாரு. அதனுடைய அளவு சும்மா போட்டிருக்குது, ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆதாரம் 4 முழ நீளமும். எவ்வளவு நீளம்? 4 முழ நீளம், 4 முழ அகலமும், 4 முழ அகலம், 3 முழ உயரமுமாய் இருந்தது. 3 முழ உயரமாய். இதுல ரொம்ப உள்ள சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். இதை ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்றில் தூக்கி வைக்கிறாங்க.
பாத்திரம் இதில் இருக்குது. இந்த பாத்திரம் ரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அந்த பாக்ஸை ஒரு பேஸ் மேலே தூக்கி வச்சுருக்குறாங்க. அதில் 4 சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் ரதங்களின் சக்கரம் போல இருக்குது அப்படின்னு சொல்ல. இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை வைக்கிறதுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பேஸ், அந்த பேஸுக்குள்ள பாத்திரம் ஃபிக்ஸ் ஆகும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே படிச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ இதுக்கு 2 கைப்பிடி இருக்கும், இதுக்கு 4 சக்கரம் இருக்கும். ஆலயத்தின் இடது புறம் 5, ஆலயத்தின் வலது புறம் 5. இது தேவாலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் இருந்த வெண்கல ஆதாரம். சரி, வாசிக்கலாம். 48, 49 வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பனிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவையாவன பொன் பலிபீடத்தையும். நல்லா கவனிங்க, என்னது? பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பொன் பலிபீடம் இருக்குது. அப்புறம் சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையும். இது சமூக தப்பங்களை வைக்கிற பொன் மேஜை. யாத்திராகம புஸ்தகத்துல இதை எப்படிலாம் செய்யணும்னு மோசைக்கு ஆண்டவர் கைட் பண்ணாரு. அது எக்ஸோடஸ் படிக்கும்போது படிப்போம். ஸோ இங்கே பொன் பலிபீடம் இருக்குது, இங்கே பொன் மேசை இருக்குது. அது மேலே சமூகத்தை அப்பம் வைப்பாங்க. ஆசாரியன் அதை ஒரு நாள் மாற்றணும். அப்புறம் வேற என்ன இருந்துச்சு? சந்நிதி ஸ்தானத்துக்கு முன்பாக வைக்கும் பசும் பொன் விளக்கு தண்டுகள். பசும் பொன் விளக்கு தண்டுகள். எத்தனை அகல்கள் இருக்குது? 7 அகல். பூரணத்தை குறிக்குது. சகரியா புஸ்தகத்தில் இதை குறித்து படிப்பீங்க, இன்னும் சில புஸ்தகங்களையும் படிப்பீங்க. ஸோ இந்த விளக்கு எத்தனை இருந்துச்சு அப்படின்னா, இடது பக்கம் 5, வலது பக்கம் 5 இருந்துச்சான். இங்கே பொன் பலிபீடம் இருந்துச்சு, இங்கே பொன் மேசை இருந்துச்சு, சமூக தப்பம் வைக்கிற மேசை. இதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. இங்கே 5, இங்கே 5 பொன் குத்து விளக்குகள் இருந்துச்சு. சரி, அந்த வசனத்தை வாசிச்சு முடிங்கம்மா. 49. சந்நிதி ஸ்தானத்துக்கு முன்பாக வைக்கும் பசும் பொன் விளக்கு தண்டுகள் வலது புறமாக 5ஐயும் இடது புறமாக 5ஐயும் பொன்னான அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடும் கூட உண்டாக்கினான். இது தவிர வாசிங்க 50வது வசனம். கிண்ணங்களையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான். சரி, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா அவர் என்னென்ன செஞ்சாரு அப்படின்ட்டு நல்லா கவனிங்க. இதுதான் தேவாலயம். இது தேவாலயத்தின் முன்பகுதி. இது தேவாலயத்துடைய மெயின் பார்ட். இதில் ஒரு பார்ட் 40 முழ நீளம் இருக்கும், பின்னாடி உள்ளது 20 முழ நீளம். முன்னாடி 2 தூண்கள் இருந்துச்சு, அந்த தூண்களுக்கு மேலே கும்பம் இருந்துச்சு. அந்த தூண்களுடைய வேலைப்பாடுகள்லாம் லீலி புஷ்பம் போல் இருந்துச்சு. இங்கே பலி செலுத்துகிற பலிபீடம், இங்கே பெரிய கடல் தொட்டி, வெண்கல ஆதாரங்கள் இருந்துச்சு. தேவ ஆலயத்துக்குள்ளே இங்கே வெளியே குறுகின ஜன்னல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு சுற்று கட்டுகள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த கட்டுகள் எப்படி சப்போர்ட்டில் நின்றுச்சு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த சுற்றுக்கட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ் எது அப்படின்னு இது காட்டுது. அதன் பிறகு மேல் தளத்தில் கைப்பிடி சுவரை எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லுது. இது மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம். இதோடைய உள்பகுதி கேதுரு மரங்கள் அது மேலே பொன்னால் வேயப்பட்டுச்சு, தளமும் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு வாசித்தோம். உள்ள என்ன டெக்கரேஷன், இது போல் கேதுரு மரங்கள், மலர்ந்த மொக்குகள், இது போன்ற அலங்காரம் அதில் இருந்துச்சு. அதற்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கேருபீன் இருந்துச்சு, 10 முழ உயரம். அதன் செட்டைகள் ஒன்று தொட்டுக்கு இருந்துச்சுன்னு படித்தோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையில உள்ள கதவு 2 மடிப்பா இருந்துச்சு. அதில் என்ன வேலை செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆலயத்தின் வெளிக்கதவு எப்படி இருந்துச்சு, அதே போல செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த தூண்களின் உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு எல்லாம் படித்தோம். அதன் பிறகு வெண்கல கடல் தொட்டி குறித்து படித்தோம். அதன் பிறகு ஆதாரங்களை குறித்து படித்தோம், அது எப்படி நிற்க வைக்குது அப்படின்னு படித்தோம். அதன் பிறகு பரிசுத்த ஸ்தலத்தில் என்னெல்லாம் இருக்குது, பொன் பீடம், இங்கே குத்து விளக்கு, அப்புறம் பொன் மேஜை, இதெல்லாம் இருந்துச்சுன்னு படித்தோம். 2 பக்கமும் இங்கே 5 விளக்கு, இங்கே 5 விளக்கு இருந்துச்சுன்னு படித்தோம். இதர பொருட்கள் என்னெல்லாம் இருந்துச்சு. உள்ள இவ்வளோ க்ளோரியஸா, இவ்வளோ மகிமையா ஒரு தேவாலயத்தை சாலமோன் கட்டினார். சாலமோன் அதே அதிகாரத்தில் தனக்கு தன் மனைவிக்கெல்லாம் அரண்மனை கட்டினாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இதை புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சாலமோன் கட்டின அரண்மனை இது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வேதம் உண்மை அப்படிங்கிறது இதை போன்ற பல புதைப்பொருள் ஆதாரங்கள் மூலமாக நிரூபிக்கப்படுது. இதெல்லாம் தேவன் நமக்கு தந்த பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா.
ஸோ இந்த 6வது அதிகாரத்திலையும் 7வது அதிகாரத்திலையும் உள்ள என்ன செய்தி இருக்குதுங்கிறத சுருக்கமாக நோட்ஸாக தாரே எழுதிக்கோங்க. 6வது அதிகாரம் தேவாலயம் கட்டப்படுதல். இதே செய்தி 2 நாளாகமம் 3வது அதிகாரத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். தேவாலயம் எந்த நாளில் கட்ட துவங்குனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த தேவாலயத்தின் வேலைகளை துவங்கும் போது ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறார், உங்கள் அப்பா கூட நான் பண்ண உடன்படிக்கையை உனக்கும் நான் அதை உறுதிப்படுத்துகிறேன், நீ எனக்கு உண்மையாக இருந்தால் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தேவாலயத்தின் வேலைப்பாடுகளெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஆலயத்தை எப்படி கட்டி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத சாப்டரில் பார்க்குறோம். ஆலயத்தை அருமையாக கட்டுறாங்க. ஆலயத்தின் வெளிப்புறம் எப்படி இருந்துச்சுன்ட்டு 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப உள்புறங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு 7வது அதிகாரம் சொல்லுது. 7வது அதிகாரத்தில் அந்த தேவாலய வேலைப்பாடு இந்த சாப்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்குது நம்ம இப்போ படிச்சது தான். அதோடைய அளவு, அதன் அறைகள், பொருட்கள், கதவு, படிகள், வெளியறை, உட்புற வேலைப்பாடு, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், கேருபீன்கள், சுவர்கள், தளவரிசை, மகா பரிசுத்த ஸ்தல வாசல், கதவுகள், உட்பிரகாரம். இப்போ சொல்லி தரதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு உண்மையாக ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ நான் நிச்சயம் ஒரு 50% புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீட்டில் போய் நீங்களாவே ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் இந்த சாப்டரில் எழுதணும். 7வது அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சுருக்கமாக ஒரு 5 குறிப்புகளை சொல்கிறேன், எழுதிக்கோங்க. 7வது அதிகாரத்தின் மிக முக்கியமான 5 குறிப்புகள்: அரண்மனை, லீபனோன் வனம், நியாய விசாரணை மண்டபம். எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி சுருக்கமாக்கிட்டோம் 3 பாயிண்டாக. அரண்மனையை கட்டுறாரு, லீபனோன் வனத்தை கட்டுறாரு, நியாய விசாரணை மண்டபத்தை கட்டுறாரு. அதில் உட்கார்ந்து தான் சாலமோன் ஜட்ஜ் பண்ணுவார். மற்ற மக்கள் அவர் ஞானத்தை கேட்கும்போது அந்த மண்டபத்தில் இருந்து தான் அவர் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்புறம் தன்னுடைய மனைவிக்கும் பார்வோனுடைய குமாரத்திக்கும் ஒரு மாளிகையை கட்டுறாரு சாலமோன். அதை நீங்கள் வீட்டில் போய் படிக்கும்போது புரிஞ்சுக்கலாம். இந்த கட்டுமான பொருட்கள் எல்லாம் எது எது அதில் இருந்துச்சு அப்படின்னு 9லிருந்து 12 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வேலைகளெல்லாம் செய்யும்போது ஈராம் என்ற ஒரு வாலிபன் சாலமோனுக்கு உதவி செய்வார். தேவன் அவனை அபிஷேகத்தினால நிரப்பி எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு ஆண்டவர் இவரை கொண்டு நிறுத்துவார். ஈராம் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சார் அப்படின்னு சும்மா வெண்கல தூண்கள் அவர் தான் செஞ்சார், அது மேலே உள்ள வெண்கல கும்பத்தை அவர் தான் செஞ்சார், கும்பங்களுக்கு வலைப்பின்னல்களை செஞ்சார், கடல் தொட்டி அது பெருசு அதை செஞ்சார், கடல் தொட்டிக்கு கீழே இல்லை 12 ரிஷபங்களையும் ஈராம் தான் செஞ்சார், அந்த 10 கொப்பரையை செஞ்சார், கொப்பரைக்கு ஆதாரத்தை செஞ்சார். அப்புறம் இந்த சாப்டரில் வேலை செஞ்ச இடம் எது, தேவாலயத்து பொன் வேலை எப்படிலாம் இருக்குது அப்படின்னு இந்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம். இதை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, தேவன் காலமாய் அவர் வாசம் பண்ணுகிறதற்கு ஒரு ஆலயம் இல்லாமல் ஆரம்பத்தில் ஏதேனில் தன் மக்களோடு உலாவினார். அவருக்குன்னு ஒரு ஸ்தலம் இல்லை. அதன் பிறகு ஆசரிப்பு கூடாரத்தில் உலாவினார். அதன் பிறகு ஆலயத்தை கட்டும் பொழுது தன் ஜனங்களெல்லாம் அங்கே தொழுது கொள்ளணும் அப்படின்னு ஆலயத்தில் தேவன் வாசம் செய்தார், அந்த கேருபீன்களுக்கு நடுவே. இவைகள் எல்லாம், இந்த தொழுகை முறைகள் எல்லாம் பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ பரலோகத்தின் சாயல் எது, இந்த நிழல் எது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது இன் டீட்டெயில் காட் வில் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் டு அஸ். நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், புரிஞ்சுப்போம். அப்போ நமக்கு தெரியும், ஓ இதனால தான் ஆண்டவர் இப்படிலாம் செய்ய சொன்னாரான். தேவன் மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவர் வாசம் செய்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் இப்படியெல்லாம் முறைமைகளை செஞ்சார். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்பொழுது நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னார். ஹல்லேலூயா! எவ்வளோ மைன்யூட்டாக இன் டீட்டெயில் இவ்வளோ கேர் எடுத்து ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டினாருன்னா, உங்கள் ஆலயமாகிய இருதயத்தை, தேவன் வாசம் பண்ணுகிற இந்த நம்ம வாழ்க்கையை நம்ம இது போல் க்ளோரியஸாக வச்சுக்கணும். உள்ள ஃபுல்லாக பசும்பன். எனக்கு தெரிஞ்ச சின்ன வெளிப்பாடு அதுதான். உள்ள ஃபுல்லாக பசும்பன். நம்ம இன்னர் லைஃப் அது கோல்டு மாதிரி இருக்கணும். மக்கள் நம்மளை பார்க்கும்போது தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இருக்குது, இயேசுவின் சாயல் நமக்குள்ளே இருக்குது, கிறிஸ்துவை போல நம்ம இருக்கிறோம் என்ற அந்த பெர்ஃபெக்ஷனை ஜனங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், ஆண்டவரை சேவிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்த விட்டு போகும்போது ஐ எம் த டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் போகணும். இந்த ஆலயத்துடைய வேல்யூ எவ்வளோன்னு நான் படித்தேன். எனக்கு கணக்கு போடவே முடியல. 2.25
லட்சம், நம்ம கணக்கில் 2.25 லட்சம் கோடின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 1 கோடி 2 கோடி தெரியும், 20 கோடி தெரியும், 200 கோடி தெரியும், 2000 கோடி தெரியும், 20,000 கோடி தெரியும். 2 லட்சம் கோடினா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 2.25 லட்சம் கோடியா, மை காட். கோடி டாலர், யூஎஸ் டாலர், இந்தியன் மணி கிடையாது. அப்போ அது எங்கேயோ போகுது, அவ்வளோ வேல்யூபிள். உங்கள் மதிப்பு அதை விட அதிகம். உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிரசனத்தினால உங்கள் வேல்யூ ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஆலயத்தை கரைப்படுத்தாதீங்க. என்னாலும் தேவன் வாசம் பண்ணும்படி காட் கான்ஷியஸாக வாழுங்க. காட்ஸ் ப்ரெசன்ஸில் நிரம்பி வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு நீர் இவ்வளவு ஆசையாய் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. பூமியிலே உம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், ராஜாக்களாய் ஆள வேண்டும், அவர்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ண வேண்டும் என்ற பெரிய தெய்வீக சித்தத்தோடு கூட இந்த ராஜாக்களுக்கு உம்முடைய திட்டத்தை இவ்வளவாய் வெளிப்படுத்தினீர். இந்த ஜனமோ உம்மை விட்டு தூரமாய் போகி சிறையிருப்புக்கு சென்றார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை படிக்கிற நாங்கள் உணர்வடைகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பினதா இருக்கட்டும். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்க பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, தேவன் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, என் இருதயத்தில் நீங்க வாசம் பண்ணணும். ஆண்டவரே, எங்க வீட்டில் நீங்க வாசம் பண்ணணும், எங்க இல்லத்தில் நீங்க வாசம் பண்ணணும். ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் போறனோ போற இடமெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கும்படி என்னை சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாரும் கேட்கலாமா? என்னை கிளென்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பேச்சு உங்களை வெளிப்படுத்த ஆண்டவரே, என் பார்வை உங்களை வெளிப்படுத்தட்டும், என்னுடைய ஒவ்வொரு நடையும் உங்களை வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் எங்க வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே ஐயா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வாசிக்கிறோமே. எங்க ஆலயத்தை நாங்க கெடுக்க கூடாது, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தானத்தை நாங்க அசுசி பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. எங்கள் அன்பு ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீர் சுத்தம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷமாய் என் அன்பு வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. அவருடைய சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க, அவருடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க, அவருடைய நோக்கங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க குடும்பம் எல்லாம் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே, எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணலாம். sanctify us oh God. எங்க குடும்பங்கள் இந்த நாட்களில் பரிசுத்தப்படுத்துங்க, எங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்க சபை சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே, எஜமான் ஒரு நாள் வரப்போகிறீர், மணவாளன் ஒரு நாள் வரப்போகிறீர். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன்பதாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், புடமிடப்பட்டவர்களாய், தேவனை உள்ளத்தில் வைத்து தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடங்களை கற்றுக் கொடுத்தீங்களே, ஒரு சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தீங்கப்பா, உணர்வை கொடுத்தீங்கப்பா. நாங்கள் இன்னைக்கு கேட்கிறோம், எங்களுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு இருதயத்தை தாங்க. தேவன் எங்களில் வாசம் பண்ணுகிறதா எங்க வாழ்க்கையில மகா பெரிய மேன்மை என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தியை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அடியாள் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக, அவருடைய குடும்பங்கள் எல்லாம் உயர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, கூட இருந்து நடத்தி செல்லுங்கப்பா. முழு சபையும் ஆயத்தம் ஆகட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. வசனத்தை கேட்கிற நாங்கள் இந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். Lord, release your blessings upon your children. உங்க பிள்ளைங்க மேல உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும் என்று உம்முடைய அடியாள் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சத்துருடைய கிரியைகள், பிசாசு கொண்டு வந்து போடுகிற பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள், சமாதான குறைச்சல்கள் எல்லா குடும்பங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலை செய்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, துக்கத்தோடு ஆண்டவர் எனக்கு இந்த மாதமாவது விடுதலை தர மாட்டாரா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் வேண்டிக் கொள்கிறேன். பரலோகத்தின் தேவன் பதில் கொடுப்பீராக. தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் சகலவற்றையும் செய்து முடிப்பீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. இவங்க வீடுகளில் நீங்க வாசம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இரட்சகரும் அருமை மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.